அருளமுதமாக வழங்கப்படுகிறது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः. என்னெல்லாம் தொடங்கி வால்மீகி நாரதரிடத்தில் பல கேள்விகளை அடுக்குகிறார். வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை தந்தபோது இவ்வுலகத்தில் அனைத்து நல்ல பண்புகளும் நிறைந்தவர் யார் என்று வால்மீகி கேட்டார். சற்றே யோசித்து தன்னை தேற்றிக் கொண்டு நாரதர் பதில் கூறினார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः. உலகத்திலே ராமனென்னு பேர் பெற்றவன், இக்ஷ்வாகு குலத்தில் அவதரித்தவன். அந்த சக்கரவர்த்தி திருமகனிடத்தேதான் அனைத்து கல்யாண குணங்களும் குடிகொண்டிருக்கும். அவன் ஒரு குணத்தையும் எப்போதும் விடுவதில்லை. குணக்கடலாக விளங்குகிறான். 16 குணங்கள் அங்கு கேள்விகளாக கேட்கப்பட்டன. அதிலே இரு முரண்பட்ட குணங்களை பற்றி வால்மீகி கேட்கிறார். கஹா ஜிதக்ரோதா, கோபத்தை ஜெயித்தவன் யார்? அதே சமயத்தில் கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ஸ சயுகே, ஒருத்தனுக்கு கோபம் வந்துவிட்டால் தேவர்கள் கூட அவனை கண்டு பயப்படுவார்களே, அப்படிப்பட்டவன் யார்? கோபத்தை ஜெயித்தவனார்? யாருக்கு கோபம் வந்தால் தேவர்களும் பயப்படுவார்கள்? இந்த 2 கேள்விகளும் முரண்பட்டவை அல்லவா? கோபம் வருபவன் கோபத்தை ஜெயிப்பவன் ஆவானா? ஆனால் 2 கேள்விகளுக்கும் ஒரே பதில். ராமன்தான் கோபத்தை ஜெயித்தவன். அந்த ராமனுக்கு கோபம் வந்தால் தேவதைகளும் நடுங்குகிறார்கள். அப்படி இருக்குமா? கோபம் வருபவர் ஜெயித்தவர் ஆவாரா? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்னும் குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. நல்ல குணசாலிகள், சிறந்த பண்பாளர்கள், குணம் என்னும் மலைக்கு மேலே நிற்பவர்கள், அவ்வளவு உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு மட்டும் கோபம் வந்துவிட்டால் அதை வினாடி பொழுது நம்மால் காக்க முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. நல்லவர்களுக்கும் வெகு நாளைக்கு ஒரு தரம், பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை கோபம் வரும். நல்ல பயனுக்காகத்தான் வரும். அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள், தங்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள், யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய தர்ம சிந்தனமே அந்த கோபத்தை தூண்டி விடுகிறது. அதை போலத்தான் அனைத்து கல்யாண குணங்களுக்கும் ஒரே கொள்கலமான ராமன் தற்போது கோபப்படுகிறான். சீதையை காணோம், ஆரோ தூக்கி போயிருக்கிறார்கள். லக்ஷ்மணன் அவளை விட்டு விட்டு வந்து விட்டான். திரும்ப வந்து தேடினால் சீதையை காணோம். அவ்வளவு கோபம் ராமனுக்கு வந்தது. அந்த கோபத்தோட என்ன பேசினார் அப்படிங்கிறதான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். 64வது 65வது சர்க்கங்கள் ராமனுடைய கோபம், அதை சமாதானப்படுத்துவதற்காக லக்ஷ்மணனுடைய பதில்கள், இவையெல்லாம் பார்க்க போகிறோம். எங்கிருந்து? ஒரு ராமர் கோயிலாக தரிசித்து வருகிறோம். தற்போது நீடாமங்கலத்துக்கு அருகே இருக்கும் பூவனூர் என்னும் ஆச்சரியமான திருக்கோயில். கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகும் பாதையில், கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், மன்னார்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில், பாமினி ஆற்றுக்கு சருது தள்ளி பூவனூர் என்னும் அழகான கிராமம். அழகானு சொல்லும் போதே இயற்கை எழில் கொஞ்சுகிறது. எங்கு பார்த்தாலும் காவிரினல் நதிபாயும்னு குலசேகரர் பாடினபடிக்கு காவிரி ஆற்றின் வளம் தெரிகிறது. எங்கும் வயல்கள், வரப்பாடுகள், வெளிகள், கழனிகள், இவை அனைத்தும் பச்சை பசேல். ராமனின் திருமேனியை பார்த்தால் இந்த வயல்களை பார்க்க வேண்டாம், வயல்களை பார்த்தால் ராமன் திருமேனி காண வேண்டாம். அத்தனை பச்சை பசேல்ங்கிற வயல், நதி ஓடுகிறது, ஆங்காங்கு மரங்கள்,
நன்கு அடர்ந்து செறிந்திருக்கும் மரம். நாம போகும்போதே மொத்த இடத்துக்கு நிழல் கொடுக்கும் மரம். ஒரு பக்கத்தில் நீண்ட நீண்ட ஹைவே, பெரிய பெரிய பாதைகள்லாம் போட்டுறார்கள். அந்த பாதை நமக்கு சௌகரியமா தான் இருக்கு, மறுக்கலை. ஆனா அது நிஜமான முன்னேற்றமான பார்க்க போனால் மரத்தை அழித்து பாதை போட வேண்டுமா? எத்தனை நெடுங்காலத்து மரம்! அந்த மரத்தை வைத்து பாதை போடக்கூடாதா? இந்த மரங்கள்லாம் இருக்கிற பச்சை பசேல்னு பார்த்தா நம்ம உள்ளத்தையே பறிக்கிறதே. எங்கேயும் வரட்டுத்தனமே இல்லை. அனைத்தும் பெருமானிடத்துல பக்தியாலேயே வளர்ந்தார் போலே. இதோ அந்த நதி, பெரிய ஆறு, அங்க இருக்கக்கூடிய பொய்கை, குளம், அதுல இருக்கிற சின்ன சின்ன பறவைகள். இதோ ஒரு நீர்ப்பறவைன்னு சொல்ல மாட்டோமா, அதை போல நீரிலேயே கிழித்து கொண்டு அம்பு போல ஓடும் பறவை. அருக இருக்கிற வெள்ள பறவைகள், இந்த அன்னப்பறவையாட்டம் இருக்கிற வெள்ளப்பறவை. இதை பார்க்கறச்செல்லாம் நமக்கு என்ன தோணும்னா, சீதையை பிரிந்த போது இதை போல் அவளோட கூட இருந்த தோழிகளா பழகின்றிருந்த பறவைகள் அத்தனையும் எவ்வளவு அழுதுருக்கும். இந்த பறவைகளுக்காகவாவது சீத்தை திரும்பி வந்துடக்கூடாதா என்னுதானே ராமன் ஏங்குகிறார், தவிக்கிறார். மரங்கள்லாம் அழறதே, செடி கொடிகள் குலுங்கி அழுகின்றனவே, பூங்கொத்துகள் எல்லாம் காற்றடித்தாலும் ஆட மறுக்கின்றனவே. அங்க எங்கென்னெல்லாம் வருத்தப்பட்டாரோ, சீத்தை இருக்கிறச்சே எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதை போலத்தான் ஒரு வனப்பம் இந்த கோயிலை சுத்தி காண்கிறோம். இவற்றையெல்லாம் உளமாற கண்டுகொண்டு கோயிலுக்கு அருகே செல்லுகிறோம். தஞ்சை பிரதாபசிம்ம மகாராஜா அவனுடைய மனைவி மூலம் நன்கு ஏற்படுத்தப்பட்ட கோவில். சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோயில். ஜட்டாயு மகாராஜருக்கும் தர்மராஜாவுக்கும் தவம் புரிந்து அவர்களுக்கு பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த கோவில். இப்ப நம்ம அடுத்த 2-3 நாளைக்குள்ள ஜட்டாயு மோட்சத்தை தான் பார்க்க போறோம். இதோ ஜட்டாயு தவம் பண்ணிய தலம். தர்மராஜா யமதர்மராஜனே தவம் புரிந்த தலம். போதேந்திர சுவாமிகள் இருந்தபோது அவருடைய சொப்பனத்திலே இந்த பெருமான் எழுந்தருளி நம்மை ஒரு முனீஸ்வரர் தான் காத்து வருகிறார். அவர் இருந்த இடத்துக்கு கீழே புற்று வைத்துள்ளது. அந்த புற்றுக்கு கீழே தான் நாம் இருக்கோம். நம்மை எடுத்து எழுந்துருள பண்ண வேண்டும் என்று சொல்ல மறுபடியும் இது புனர் நிர்மாணம் பண்ணப்பட்டது. ராஜா, தஞ்சாவூர் ராஜா தன்னுடைய இடத்திலிருந்து எங்கேனும் தப்பித்து செல்ல வேண்டுமானால் போவதற்காக ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தி 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த திருக்கோயில் வரை அந்த சுரங்கப்பாதை உள்ளது. இதோ அழகான துவஜஸ்தம்பம், திருமண்காப்பு சங்க சக்கரத்தோட விளங்குகிறது. சேவித்து கொண்டோம். அருகே பலிபீடம், உயர இருக்கக்கூடிய விமானம், விமானத்தில் இருக்கிற தசாவதார சிற்பங்கள், தசாவதார சித்திரங்கள் எல்லாம் புதுசா. இப்ப ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி புது சித்திரங்கள் எழுதியிருக்கிறா போலே ரொம்ப நேர்த்தியா, வர்ணம் மாறாமல், புதுமை மாறாமல் இருக்கிறது. கோயிலின் புஷ்கரணி பெரிதோ பெரிது. ஒரு கடலலை எப்படி இருக்குமோ அதை போல பெரிய புஷ்கரணி. இந்த புஷ்கரணியின் ஒரு பக்கம் முழுக்க, தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு, அதனுடைய ஒரு பக்கம் முழுவதும் படித்துறை தான், நீண்ட படித்துறை. அருகிலேயே ஆஞ்சநேய சுவாமிக்கு தனி சந்நிதி. ஆஞ்சநேயர் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டு ராமனை வணங்கி கொண்டே எழுந்துருளி இருக்கிறார். இவர்களையெல்லாம் தரிசித்து கொண்டு அடுத்து கோயிலுக்குள் செல்ல போகிறோம். கோயிலிலே அடுத்தென்னங்கரத்தை மறுநாள் சந்திக்கும் போது பார்ப்போம். இப்போது ராமன் கோபப்படுகிறான். அது கண்டு லக்ஷ்மணன் அவரை சமாதானப்படுத்துகிறார். ராமனுடைய கோபத்தை 64வது சர்க்கம் கூறுகிறது. ராமனும் லக்ஷ்மணனும் தேடிக்கொண்டு வந்தபோது ஓரிடத்தில் சீதையினுடைய ஆபரணங்களும் அவள் அணிந்து கொண்டிருந்த புஷ்பங்களும் அவள் ஆடையின் சிறு சிறு பகுதியும் இரத்த துளிகளும் இருப்பதை ராமன் கண்டான். அதை பார்த்ததைத்தான் சொல்றார் 31வது ஸ்லோகத்திலே. 64வது சர்க்கம் 31வது ஸ்லோகத்தில் அங்கிருந்த பெரிய மலையை பார்த்து ராமன் கேட்கிறான், இவ்வழியே ஒரு பெண்ணை யாரேனும் தூக்கிச் செல்வதை பார்த்தீர்களா? மலை எதிரொலிக்கிறது. ஆம், ஓர் அழகி தூக்கிச் செல்லப்பட்டாள், பார்த்தோம். அவள்தான் நின்னை பிரிந்த சீதையா என்று கேட்டதாம். ஏவமுக்தஸ்து ராமேண பர்வதோ மைதிலீம் பிரதி தர்சயன்னிவ தாம் சீதாம் நாதர்சயத ராகவே ததோ தாசரதீ ராம உவாச்ச சிலோச்சயம் மம பாணாக்னி நிர்தக்தா பஸ்மீபூதோ பவிஷ்யசி. நதியே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் எரித்து விடுவேன். மலையே, நான் கேட்டதற்கு உன்னிடத்தில் விடை கிடைக்காவிட்டால் உன்னை பஸ்மமாக்கி விடுவேன். என்னெல்லாம் கோபத்தோட ராமன் பேசினான்.
அப்படியே அந்த வழியில் வரும்போது காலடி சுவடுகள் தென்பட்டன. பூமியில் உடைந்த துண்டுகள் தென்பட்டன. ததர்ஷ பூமௌ நிஷ்கிராந்தம் ராட்சசஸ்ய பதம் மகத் திரஸ்தாயா ராமகாங்கிண்யாக பிரதாவந்தியா இதஸ்ததஹ பக்னம் தனுஷ்ச தூணீச்ச. உடைந்து கிடக்கிற ஒரு வில், அம்புரா தூளி, விகீர்ணம் பகுதா ரதம், ஒரு தேர் உடைந்து கிடக்கும் அதன் பாகங்கள். சம்பிராந்த ஹிருதயோ ராமஹ சசம்ச பிராதரம் பிரியம். உடனே பக்கத்தில் இருக்கிற இலக்குவனை கூட்டான். லக்ஷ்மணா பார்த்தியா, யாரோ 2 அரக்கர்கள் சீதையை அடையும் பொருட்டு, அவளை தூக்கிச் செல்வதன் பொருட்டு சண்டையிட்டு இருக்கிறார்கள் போலும். அதுதான் இவ்வளவு கீழே கிடக்கிறது. பஷ்ய லக்ஷ்மண வைதேகியாக கீர்ணாக கனகபிந்தவக. வைதேகி அணிந்திருந்த ஆபரணங்கள், அதன் ஓரொரு பொடி தங்கத்துண்டு அதெல்லாம் கீழே கிடப்பதை கண்டாயா லக்ஷ்மண? மன்னே லக்ஷ்மண வைதேகி ராட்சசைஹி காமரூபிபிஹி பித்வா பித்வா விபக்தாவா பக்ஷிதாவா பவிஷ்யதி. இங்க நடந்திருக்கிற சண்டையெல்லாம் பார்த்தாலோ, இரத்த துளிகளை பார்த்தாலோ, பிந்து கிடக்கும் சதை துண்டுகளை பார்த்தாலோ, யாரோ 2 அரக்கர்கள் சீதையை கிழித்து கொன்று உண்டு விட்டிருக்கிறார்கள். சீதை அவர்கள் கையில் சிக்கி இறந்தாள் போலும். ஆகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தஸ்யா நிமித்தம் சீதாயாக துவயோர் விவிதமானயோகோ பபுவ யுத்தம் சௌமித்ரே கோரம் ராட்சசயோரிக. 2 அரக்கர்கள் சண்டையிட்டு ஜெயித்து ஒருத்தன் சீதையை உண்டிருக்க வேண்டும். இங்கே செதறி இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தோன்றது. ஏற்கனவே ராவணன் இந்த இடத்தில் தான் ஜட்டாயுவோடு போரிட்டான். அவன் கவச்சம் உடைந்தது, தேர் உடைந்தது. ஏன், தேரோட்டியே கொன்று தள்ளப்பட்டான். அதத்தனை ராமன் இப்போது பார்க்கிறார். கவச்சங்கஸ்ய காஞ்சனம் சன்னம் சதசலாகஞ்ச திவ்ய மால்யோபசோபிதம் பக்னதண்டமிதம் சௌமிய பூமௌகஸ்ய நிபாதிதம். இன்னும் நன்னா தெளிவா இருப்பாருங்க. பிரம்மதண்டத்தை எடுத்துட்டு ஒரு சன்னியாசி ரூபத்துல தானே ராவணன் வந்தார். அந்த தண்டமும் இந்த இடத்துல உடைந்து கிடக்கிறது பார். தண்டத்தை கீழே போட்டுட்டான், சன்னியாசி வடிவத்தை துறந்தான், அப்புறம் தானே ராட்சசங்கிற வடிவத்தை எடுத்துட்டான். அதற்குரிய பொருள்களெல்லாம் கீழே கிடக்கிறது பார். கிருதாமிருதாவா வைதேகி பக்ஷிதாவா தபஸ்வினி தத் தர்மத்ராயத்தே சீதாம் கிரியமானாம் மகாவனே. சரி லக்ஷ்மணா, கடைசியில் யாரோ தேவதைகளெல்லாம் நம்ம ஏமாத்திட்டார்கள். யாரோ அரக்கன் தூக்கி போயிருக்கிறான், அல்லது கந்தர்வன், யக்ஷன், அசுரன், யார் தூக்கி போனார்களோ. என்னை எதிர்ப்பதற்கு சட்டென்று யாருக்கு துணி வந்து விட்டது? ஒருத்தருக்கு நான் கெட்டது நினைச்சதே இல்லை லக்ஷ்மணா, என்னையே எதிர்க்கிறார்கள். மேலும் நான் எல்லாருக்கும் நல்லது நினைச்சதுனாலே என்னை கையாலாகாதவன்னு நினைச்சுட்டா லக்ஷ்மணா. கர்த்தாரமபி லோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாத் அவமன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மணன். ஒருத்தன் சாதுவா இருக்கார், யாரையும் கோவிச்சுக்க மாட்டார், சுடுசொல் இல்லை, உதைக்க மாட்டார். அப்படின்னாலே அவர் சாது, கையாலாகாதவர், இவரால் என்ன லாபம் அப்படின்னு ஊர் பேசிடும். என்னை அப்படி நினைத்தார்கள் போரும். மிருதும் லோகஹிதே யுக்தன் தாந்தம் கருணவேதினம். ஒருத்தன் புலன்களை அடக்கி மனதடக்கி சாந்தமாக இருந்து யாரோடும் வம்பு தும்புக்கு போகாமல் இருந்தால் அவனை ஊர் கொண்டாட மறுக்கிறது. அவனை சத்த குணமுடையவன் கொண்டாடாமல் அவனை தாழ்ந்தவன் இகழ்கிறார்கள். நிர்வீர்யதி மன்யந்தே நூனம்மாம் திருதசேஸ்வராக. இந்த தேவர்கள் எல்லாரும் நான் வீரமில்லாதவன் நினைத்து விட்டார்கள் போலும். என்னுடைய வீரத்தை காட்டுகிறேன். மாம் பிராப்யஹி குணோதோஷா சம்பிருத்த பஷ்ய லக்ஷ்மண அத்தைவ சர்வபூதானாம் ரக்ஷசாம் அபவாயச்ச. இனி அரக்கர்கள் இல்லாததாக இந்த உலகத்தை ஆக்குகிறேன். ஆசுரர்கள் இன்றி அனைவரையும் அழிக்கிறேன். ராமனுடைய வீரத்தை உலகம் பார்க்கட்டும். சம்ஹிருத்தைவ சசிஞ்சோத்ஸ்னாம் மகான் சூர்ய யுவோதிதா சம்ஹிருத்தைவ குணான் சர்வான் மம தேஜா பிரகாசத்தே. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி, இது முதலான எந்த ஒளி படைத்த பொருளாக இருக்கட்டும், இன்னைக்கு ராமனுடைய வில்லின் ஒளியால், அவன் விடப்போகும் அம்பின் ஒளியால் அனைத்தும் இருட்டுப்பட்டு போகட்டும். நைவயக்ஷான கந்தர்வான பிசாச்சான ராட்சசாக கிண்ணராவா மனுஷ்யாவா சுகம் பிராப்சந்தி லக்ஷ்மண. கந்தர்வர்களோ கிண்ணறர்களோ மனுஷர்களோ ராட்சசர்களோ இனி யாரும் சுகமே இருக்க மாட்டார்கள். ராமனின் வில்லின் கடுமையை யாரும் கண்டதில்லை. நான் கருணையே காட்டியபடியால் எனக்கு கடுமை தெரியாதுன்னு நினைத்து விட்டார்கள். தேவையற்று என்னை சீண்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் என்னை பார்க்கட்டும். திரைலோக்கியந்து கரிஷ்யாமி சயுக்தம் காலகர்மணா நதே குசலனீம் சீதாம் பிரதாஸ்யந்தி மமேஸ்வராக.
என்று மாலைக்குள் சீதையை திரும்பி கொண்டு வந்து ஒப்படைக்காவிட்டால் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை என்று ராமன் கோபமாக மேலும் பேசுகிறான். கேட்போம். இந்நிகழ்ச்சி